வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் பெரியப்பா கைது. தாய் தந்தையரை இழந்திருந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வேலியே பயிரை மேய்ந்தார் போல் இராணுவ வீரர் பார்த்த கொடூர வேலை. கொலையை மறைக்க உடந்தையாக இருந்த வளர்ப்பு தாயும் கைது. மதுரை மாநகரில் நடந்த ஈவு இரக்கமற்ற சம்பவம். மதுரை மாவட்டம் கோசாக்குளம் பகுதியை சேர்ந்த அந்த 11 வயது சிறுமிக்கு சிறு வயதிலேயே தாய் உயிரிழந்து விட்டாராம். தந்தையும் வேறு திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டாராம். இந்த நிலையில் அந்த தந்தையின் அண்ணன் அந்த சிறுமிக்கு பெரியப்பா முறை கொண்ட செந்தில்குமாரும் அவரது மனைவி சந்திரபாண்டியும் அந்த சிறுமியை எடுத்து வளர்த்து வந்திருக்கிறார்கள். செந்தில்குமார் இராணுவ வீரராக இருக்கும் நிலையில் அண்மையில் விடுப்பில் சொந்த ஊர் வந்திருந்தாராம். அண்மை மாதங்களுக்கு முன்புதான் அந்த சிறுமியின் சகோதரனும் அருகாமையில் உள்ள கண்மாய் ஒன்றில் மூழ்கி உயிரிழந்து போனாராம். அந்த சிறுமி அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு தான் படித்து வந்திருக்கிறார். பள்ளி தேர்வு விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த வீட்டில் இருந்து அலறல் சப்தம் கேட்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது அவ்வீட்டின் குளியலறை கதவை அந்த வளர்ப்பு தாய் தந்தையர் உடைத்தது போன்று உள்ளே சென்று அங்கு மயங்கி கிடந்த அந்த சிறுமியை தூக்கி கொண்டு கதறி துடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வள்ளுவர் காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த சிறுமியை கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமியை கொண்டு சென்றிருக்கின்றனர். சிறுமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கருதிய மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் அளித்து சிறுமியின் உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூராய்வு முடிவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. தொடர்ந்து போலீசார் நேரடியாக பெரியப்பா செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி சந்திரபாண்டியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குழந்தை நல அலுவலர்களும் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் செந்தில்குமார் அளித்த வாக்குமூலம் என்று வெளியாகியிருக்கும் தகவலில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த போது வளர்ப்பு மகள் கத்தி அலறியதால் அவரை கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டதாகவும் அவர் இறந்து விட்டதை அறிந்த மனைவி சந்திரபாண்டி இந்த கொலையை மறைக்க கழிவறைக்குள் சிறுமியை போட்டுவிட்டு தண்ணீர் குழாயை திறந்து விட்டு கத்தி அலறி நாடகமாடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவர்களிடமும் போலீசாரிடமும் சிறுமி கடைசியாக காளான் பிரியாணி சாப்பிட்டார், அதன் காரணமாக ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கலாம் என வழக்கை திசை திருப்ப நினைத்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையும் காவல்துறை விசாரணையும் உண்மையை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது. தொடர்ந்து போக்சோ வழக்கில் இராணுவ வீரரான செந்தில்குமார் மற்றும் கொலை சம்பவத்தை மறைக்க உடந்தையாக இருந்த மனைவி சந்திரபாண்டி இருவரையும் கூடல்புதூர் காவல்துறையினர் கைது செய்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டும், இது போன்ற கொலையாளிகளுக்கு ஈவு இரக்கமற்ற தண்டனை வழங்கிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த பொதுமக்களும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.